Pondy School of Journalism, 5th batch class successfully starts on Saturday, July 2nd. PSJ 234@yahoo.com 73388242242. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்தியஞான சபையில் சிலை வழிபாடு நடத்தக்கூடாது என்ற உத்தரவு சரிதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வழிபாட்டிற்காக உருவம் எதுவும் நிறுவப்படாத சத்தியஞான சபையில் சிவலிங்கம் மற்றும் சில விக்கிரகங்களை சபநாத ஒளி சிவாச்சாரியார் என்பவர் கடந்த 2006 நிறுவினார். பிரதோஷம் அன்று அதற்கு வழிபாடும் நடத்தப்பட்டது. சிலை வைக்கப்பட்டது வள்ளலாரின் கோட்பாடுகளுக்கு முரணானது என்று இந்து அறநிலையத்துறையிடம் முறையீடு செய்தனர். இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய விசாரணையில் 1872 சத்தியஞான சபை நிறுவப்பட்ட பின்னர் வழிபாட்டு முறைகள் வகுக்கப்பட்டு ஜோதி வடிவிலேயே இறைவனை வழிபடும் முறையை தவிர வேறு வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படவில்லை. லிங்க வழிபாடு வள்ளலார் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு முரணானது என்று உத்தரவிட்டு சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்தோர் வள்ளலார் வகுத்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தனர். இணை ஆணையரின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மறு ஆய்வு மனுக்களை இந்து அறநிலையத்துறையின் ஆணையரிடம் சிவாச்சாரியார் அளித்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்தும் இணை ஆணையரின் தீர்ப்பை உறுதி செய்தும் இந்து அறநிலையத்துறை ஆணையர் தீர்ப்பு வழங்கினார். இதை எதிர்த்து சபநாத ஒளி சிவாச்சாரியார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதை விசாரித்த தனி நீதிபதி சந்துரு கடந்த 2010 வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். உருவ வழிபாட்டை ஏற்காமையும் ஜோதி என்ற பெயரில் நெருப்பை வழிபடுவதுதான் வள்ளலாரின் கருத்து என்று குறிப்பிட்டு இந்து அறநிலையத்துறை ஆணையரின் உத்தரவு சரிதான் என்று தீர்ப்பளித்திருந்தார். தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சிவாச்சாரியார் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 2010 முதல் நிலுவையில் இருந்த இந்த வழக்கு நீதிபதிகள் டி ராஜா, தமிழ்ச்செல்வி அமர்வு முன்பு நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வள்ளலார் சத்தியஞான சபையில் சிலை வழிபாடு நடத்தக்கூடாது என்ற உத்தரவு சரிதான் என்று தீர்ப்பளித்து மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர்.